ஹே ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹம்மஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நோ ஆயில் ஹெல்தி ஹம்மஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் ஒயிட் சனா வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 6 விசில் விட்டுட்டு இதில் 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்தா ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக முந்திரி தான் ஆட் பண்ணோம். பிஸ்தாவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. ரிச் அண்ட் க்ரீமி டேஸ்ட்டாக இருந்தது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீரா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரா ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், புளிப்பு இல்லாத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டிர் கொடுத்துட்டு ஐஸ் க்யூப் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா டிர் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாக வரும். அதுக்காக தான் ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணுறோம். ரொம்ப க்ரீமி ஸ்மூத்னஸ்க்காக அது ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து ஒரு பிரெட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணலாம், டிப்பாக யூஸ் பண்ணலாம், மயோனேஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் இது. வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப்பாத்தி பண்ணி அதில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெஜ்ஜிஸை வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி குயிக் அண்ட் ஹெல்தி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு வந்து ஹசீனாஸ் ஃபிட் ஃபுடி ஸ்டோரிஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.